கூப்பிட்டப்ப எந்த மறுப்பும் சொல்லாம ஹரி என்ன கூட போக சொன்னாரு. என் அப்பாவுக்கு தான் மருமகனை ரொம்ப பிடிச்சு போச்சு. தனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி எல்லா அதிகாரத்தையும் ஹரி கிட்ட ஒப்படைச்சாரு. ஜான், என்ன டாடி? இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு அமெரிக்காவில இருந்து உங்க அண்ணன் போன் பண்ணா. நீ உன் படிப்பெல்லாம் முடிச்ச உடனே அமெரிக்கா புறப்பட்டு வரணுமா. டாடி, அது வந்து உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா விக்டர் கூப்பிடுறப்போ நான் என்ன பண்றது? என் மனசுல ஒண்ணும் இல்ல டாடி. ஒரு மாசம் அவ்வளவுதான். அதுக்குள்ள அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you, Daddy. ஓகே. எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன திடீர்னு பைக்ல? இது வந்து என் ஃப்ரெண்டோட பைக்கு. நாம கொஞ்சம் நடக்கலாம்ல? எப்பவும் பேசிட்டே இருக்கிற நீங்க இன்னைக்கு மௌனமா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல. காதலை பத்தி பிரவீனாவோட அபிப்பிராயம் என்னன்னு தெரியல. ரொம்ப யோசிச்சேன். அது சரியா தவறான்னு. என் வாழ்க்கையில சந்தோஷமான சம்பவங்கள் எதுவும் இல்ல. உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. ப்ளீஸ் பிரவீனா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அம்மா கீதா, எப்ப மருமகளாகி என் வீட்டுக்கு வரப்போற? அது வந்து எனக்கோ வயசாயிடுச்சு. இந்த வீட்டுல எவ்வளவு காலம் தான் நான் தனியா இருக்கிறது? இவன் என்னடானா வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். இந்த கிழவிய நீங்க 2 பேரும் ஒதுக்கி வைக்கிறீங்களே. நீங்க சொல்றது சரிதான். இவங்க 2 பேரும் திருடங்க. பேசி வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லா படிக்கிறேன் ஆண்டி. நீங்க சீக்கிரமா இவங்க கல்யாண விஷயத்தை பேசி முடிங்க. நான் அதை பத்தி இவங்கிட்ட பேசி அழுத்து போயிட்டேன். அத்தை, பிரவீனாவோட படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம். அக்கா சீக்கிரமா முடிவு பண்ணு, இல்லைன்னா நான் இவரை கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன வீரவசனம் பேசுன? இந்த ஜான் நினைச்சா எந்த பொண்ணையும் வளைச்சிருவேன்னு. இப்ப என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? உன்னை கொல்ல. விடுற. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவ விழ மாட்டான்னு. அவ அக்காவோட புத்தி அவளுக்கு கொஞ்சமாச்சு இருக்கும்ல. டேய் ராஜேஷ், உங்க அப்பன் பேரு சேகர், எங்க அப்பன் சக்கரியா. சக்கரியான்னு சொன்னா தவறுலே உருவானவன். அவரோட மகன். நினைச்சது எதையும் செய்வேன். இப்பதானே தொடங்கி இருக்க ஆட்டத்தை. அப்போ அடுத்த பிளான்? என்னோட யூகம் சரியா இருந்தா அவைய போனுக்காக காத்திருப்பா. சரி, போன் பண்ணு. இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் அவ காத்திருக்கட்டும். காதலுக்கு இந்த டென்ஷன் இப்போதைக்கு ரொம்ப தேவைதான்.
நான் தான் விஷ்ணு. இப்பதான் போன் கிடைச்சது. பூத்ல எல்லாம் இப்போ கியூ ஆச்சே. அப்புறம் எதுவும் பேச மாட்டேன்ற? என்ன கையில நிறைய பணம் இருக்கோ? 5 ரூபாய் இருக்கு. அப்ப இன்னும் 6 நிமிஷத்துக்கு பேசலாம். பேசலாம். விஷ்ணு, நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன பதிலே இல்ல? இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. என்கிட்ட வேற ஏதாவது பேசணுமா விஷ்ணு? எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. சாரி பிரவீனா, தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடு. என்ன என் மேல கோவமா? எனக்கு இந்த விஷ்ணுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரும்மா போன்ல? ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த? அது என்னோட கிளாஸ்மேட் விஷ்ணு. நல்லா படிப்பாரு, கோல்ட் மெடலிஸ்ட். நீ கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும்ல? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும்னா வேற எந்த எண்ணமும் இருக்க கூடாது. வெறும் படிப்பு மட்டும்தான் இருக்கணும். போய் படுத்துக்கமா. குட் நைட். நீயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும்ல? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும்னா வேற எந்த எண்ணமும் இருக்க கூடாது. வெறும் படிப்பு மட்டும்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும்னா வேற எந்த எண்ணமும் இருக்க கூடாது. வெறும் படிப்பு மட்டும்தான் இருக்கணும். பிரவீனா, பிரவீனா, நான் எவ்வளவு நேரமா கோயில் கிட்ட காத்திருந்தேன். ஏன் நீ அந்த வழியா வரல? ஓ, கோவமா? பேசுறதுனால படிச்சது எதுவும் மறக்காது. என்னாச்சு? நீங்க போன் செஞ்சது அக்காக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன? கிளாஸ்மேட் சொல்ல வேண்டியதானே? சொன்ன. இருந்தாலும் அக்காக்கு என் மேல சந்தேகமாவே இருக்கு. என்கிட்ட எதையும் கேட்கல. அதான் வருத்தமா இருக்கு. எனக்காகவே எங்க அக்கா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மனச வருத்தப்பட வைக்கிறதுனா? நீ வருத்தப்படாத. அக்காவோட சம்மதத்தை நான் வாங்குறேன். போதுமா? ஐயோ, டைம் ஆச்சு. நான் வரேன். ஓகே, பாய். பாய். ஆமா, நீ வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல ரவி, பிரவீனாவை பத்தி ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்ன. நேத்து ஒரு பையன் பிரவீனாக்கு போன் பண்ணி பேசினா. ஓஹோ, அதான் விஷயமா? பிரவீனாவோட கிளாஸ்மேட் யாராவது இருப்பான். அதேதான் அவளும் சொன்னா. ஆனா அவ முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்தப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப காதல்னு தப்பா நினைக்கிறியா? நான் என்ன பேசட்டுமா? வேண்டாம் ரவி, அதனால அவ வருத்தப்படுவா. இன்னி வரைக்கும் நான் அவளோட மனச வேதனைப்படுத்தினதே இல்ல. அவளுக்கு பிடிச்சிருந்தா படிப்பு முடிஞ்ச பிறகு நம்ம பேசலாம். சரி வா. ஹலோ, கீதா ஹியர். என் பேரு விஷ்ணு. என் ஊரு கடலூர். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நிறைவேறாம போயிடுச்சு. நான் பேசுறத நீங்க கேக்குறீங்களா? டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களோட வாதாடுற திறமையை பாக்குறதுக்காக நான் கோர்ட்டுக்கு வருவேன்.
அட்வான்ஸ். நான் உங்களோட ரசிகன். சரி விஷ்ணு, உனக்கு இப்போ என்ன வேணும்? வந்து இப்பெல்லாம் நான் பிரவீனாவை பாக்குறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. படிப்புல நான் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் ஆனவன். ஆனா முதல் காதல்லே நான் தோத்து வேணும்னு எனக்கு பயமா இருக்கு. தயவு செய்து எங்களை பிரிச்சிடாதீங்க. யாருக்கா போன்ல? தெரிஞ்சுக்கணுமா? விஷ்ணு ரொம்ப ஸ்மார்ட். நானே அவன் பேச்சுல மயங்கி போயிட்டேன். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? உன்னோட படிப்பு முடியட்டும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். போதுமா? ஹலோ மேடம். சத்தியத்தை காப்பாத்த சட்டத்தை கையில் எடுத்து பல்லாங்குழி ஆட்டின அட்வொகேட் கீதா ஞாபகம் இருக்குல்ல? ஒன்ன மாதிரி அயோக்கியனுங்கள அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டேன். அதே வீரம் வைராக்கியம் அது என் ரத்தத்திலேயே ஊர்னது. உனக்கு என்ன வேணும்? இந்த ஜான விளையாட்டா நினைச்சு நீ வேதனைப்படுத்திட்ட. நான் அனுபவிச்ச வேதனைய நீயும் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு புரிய வைக்கிறேன். Wait and see. Wait and see. Wait and see. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நாளுக்கு நாள் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் மீனா என்ற மாணவியை ஈவ் டீசிங் செய்த ஜான், ஜெகன், ராஜேஷ் இவர்களுக்கு தன் திறமையால் தண்டனை வாங்கி கொடுத்த அட்வொகேட் கீதாவை இந்த கோர்ட் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறது. இந்த தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஒரு வருஷம் அது முடியறதுக்குள்ள கண்டிப்பா நான் வெளியே வருவேன். வந்ததும் உன்னை சந்திக்கிறேன், சந்திச்சே தீருவேன். ஏய்,
ஹலோ ஹலோ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. யாரு விஷ்ணுவா? தேங்க்ஸ் விஷ்ணு. எதுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே? வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு வரல? சாரிக்கா, வெள்ளிக்கிழமை திண்டுக்கல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதனாலதான். வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஹலோ அக்கா, என்ன பதிலே பேசாம இருக்கிறீங்க? விஷ்ணு, உன்னை நான் பார்க்கணும். முக்கியமா ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. அக்கா, பிரவீனா உடம்புக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க 2 பேர் விஷயத்துலயும் சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணும். அதனால நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். சரிக்கா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். அப்போ போன வச்சுட்ட. இவனுக்கு என்னாச்சு? ஆள் அப்படியே மாறிட்டானே. உங்க 2 பேர் விஷயத்துலயும் பேசி ஒரு முடிவு எடுக்கணும். நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். கோட்டையே நடுங்க வைக்கிற அட்வொகேட் கீதா ஒரு பையனோட வார்த்தையை கேட்டா பயப்படுறது? இல்ல ரவி, அவன் ஏதோ பழி வாங்குற எண்ணத்துலதான் இருக்கான். அவன் பேசும்போது ஒரு கொலைவெறி இருந்தது. அவன் கண்ணுல இருந்ததை நான் பார்த்தேன். பயந்து போயிட்டேன். அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? வேண்டாம் ரவி, அதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். எக்ஸாம் முடிஞ்சதும் விஷ்ணுவுக்கு பிரவீனாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். விஷ்ணுவை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நான் வளர்த்த பொண்ணு பிரவீனா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன கீதா அது? இவ்வளவு கோழையா இருக்கிய, எதுவும் நடக்காது. அப்புறம் ஒரு விஷயம், அவங்களோட கல்யாணம் முடிவாயிடுச்சு. அப்புறம் நம்ம கல்யாணம் அதுக்கு இன்னும் 10 வருஷம் போகட்டும். அம்மா ஏமாத்திடாத.